நேத்தைக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வண்டியில் வந்தது ரொம்பவே சடவாக இருந்துச்சு. ஆனாலும் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். யாரோ எழுப்பி விட்ட மாதிரி சீக்கிரத்துலேயே எந்திரிச்சு மெதுவாக ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்தைக்கு நம்ம கடைக்கு போய் இருக்கும்போது அங்கேருந்து சப்பாத்திலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சப்பாத்திக்கு எல்லோரும் குருமா தான் வைப்பாங்க. ஆனால் கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், இந்த மாதிரி பொரியல் வகைகள் கூட சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் முட்டையை வச்சு பொரியல் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முட்டை பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் நேரம் அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்குது. நாமளும் பம்பரமாக சொல்லண்ட மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஒரு வேலையும் முடிஞ்ச பாடில்லை. அப்படி ஒரு திருப்புன்னு சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே மணி 8 மணி ஆகிடுச்சு. ஐயோயோ மணி 8 ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு வேகமாக பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி போட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பூஸ்க்கும் ஒரு பாதி சப்பாத்தியை பிச்சு போட்டு அதில் முட்டையை போட்டு வரிசி பூஸ்க்கும் சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்போவும் நான் நான்வெஜ் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை. உடம்பு வேறு ரொம்ப அசதியாக இருந்ததுனால சும்மா டக்குன்னு பண்ணுற மாதிரி முட்டை வரட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். யூனிஃபார்மை வேறு துவச்சி போடலை. அதனால் பிள்ளைங்களுக்கு கலர் ட்ரெஸ் தான் போட்டு விட்டேன் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி வேறு ஏதோ எக்ஸாமா. நாங்கள் தமிழ்நாட்டில் போய் அரட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. பரீட்சையில் பிள்ளைகள் என்ன பண்ண போகுதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது.